அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் காரடையான் நோன்பு அன்று அம்பாளுக்கு நம்ம நைவேத்தியமாக படைக்க வேண்டிய இனிப்பு அடை, உப்பு அடை எப்படி செய்யணும் அப்படின்றதுதான் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். காரடையான் நோன்பு இப்ப பரவலாக எல்லாருமே வழிபட்டுக்கிட்டு வர்றோம். இது கணவர் தீர்காயுசோட வாழணும், நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு சாவித்திரி விரதம்னு சொல்லுவாங்க. சத்யவான் சாவித்திரி எப்படி கணவனை எமனிடமிருந்து மீட்டு வந்தாலோ அது போல நம்ம கணவர் தீர்காயுசாக வாழணும் அப்படின்னு நம்ம இறைவன் கிட்ட, இறைவி கிட்ட வேண்டிக்கணும். அதாவது அம்பாள் கிட்ட வேண்டிக்கணும். காமாட்சி அம்மன் கிட்ட பொதுவாகவே வேண்டுதல் வச்சு இந்த மாதிரி விரதம் எடுப்பாங்க. சிவபெருமானையும் சேர்த்து அன்றைக்கு நம்ம வழிபடலாம். சரி, இப்போ இனிப்பு அடை செய்து காமிக்க போறேன். அதற்கு தேவையான பொருள்கள் எல்லாம் நம்ம செய்யும் போதே பார்த்துக்கலாம். செய்முறைக்கு போகலாமா? காரடையான் அடை செய்வதற்கு முதல்ல அடுப்பு பத்த வச்சு ஒரு வாணலி வச்சிருக்கேன். நம்ம இந்த பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை பதமா வறுத்து எடுத்துக்கணும். அது நம்ம வீஹா நெய்யை பயன்படுத்துறேன் பாருங்க. பசு நெய், சுத்தமான பசு நெய் வித்துக்கிட்டு இருக்கோம் நாங்க, அதை பயன்படுத்துறேன். அதுக்கு இந்த கப் இருக்கு இல்லையா, மெஷர்மெண்ட் கப்பு, இது 2 கப்பு அளவு நான் மாவு இனிப்படைக்கு எடுத்துக்கிறேன். இந்த கப்ஸ், மெஷர்மெண்ட் கப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஸ்பூன்ஸ் எல்லாமே நம்ம வீஹா ஆன்லைன்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, வானொலி சூடாயிருச்சு. இப்ப கொஞ்சம் நெய் விடுறேன். இப்போ நெய் உருகிருச்சு. இதுல நம்ம 2 கப் அளவு மாவு எடுத்துக்கலாம். இது உப்பு அடை செய்யறதுக்கும் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் மாவு. அதனால 2 கப்பு இனிப்படை செய்வதற்காக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அதே வாணலியில 2 கப்பு அரிசி எடுத்திருக்கோம்னா 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டு தண்ணியில ஊற வச்சு நான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி இல்ல, எங்களுக்கு சர்க்கரை கம்மியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் வெல்லத்தை குறைச்சிக்கலாம். இப்படி கரைச்ச வெல்லம் இருக்கு இல்லையா, இதை நான் இப்போ வாணலியில போடுறேன். கரையிலன்னா கூட தானா கரைஞ்சிரும் நம்ம வாணலியில் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா. காரடையான் நோன்புக்கு முக்கியமாக பாத்தீங்கன்னா காராமணி பயறு தேவைப்படும். இந்த காராமணி பயறு வெள்ளை காராமணி பயறு நான் பயன்படுத்தியிருக்கேன். இதுலயே பாத்தீங்கன்னா சிவப்பு காராமணி பயரும் இருக்கு, இதையும் கூட பயன்படுத்தலாம். இந்த வெள்ளை காராமணி பயிறு நீங்க கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு குக்கர்ல விசில் எடுத்துக்கலாம். அப்படி பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த காராமணி பயிரை வறுத்து நம்ம குக்கர் விசில் எடுத்து வச்சுக்கலாம். அப்படிதான் நான் வறுத்து இப்ப குக்கர்ல விசில் எடுத்து வச்சிருக்கேன் இந்த காராமணி பயிரை. இதை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்றேன். வெல்லம் பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. நான் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டின வெள்ளப்பாக திரும்பவும் நான் இதுல கொட்டிட்டு நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. பொடி செய்த ஏலக்காய் தூள் நல்லா வாசனையா இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை குறைச்சு நான் இந்த அரிசி வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கிறேன். கட்டி பிடிக்காம நம்ம கலந்துகிட்டே வரணும். ஓரளவுக்கு கட்டி பிடிக்காம நம்ம கலந்தாச்சு. இது ஆற விட்டு நம்ம அடை தட்டும் போது கூட கட்டிகள் இருந்தா அதை கரைச்சிக்கலாம். கட்டியா இருக்காது, கொஞ்சம் அங்கங்க திட்டு திட்டா இருக்கும், அதை கரைச்சிக்கலாம். இப்ப இதுல என்ன பண்ணணும்னா துருவிய தேங்காய் பூ வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுறேன். இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம தேங்காய் பூ, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்திருக்கேன். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. அதனால நான் என்ன பண்றேன்னா இது அங்கங்க திட்டு திட்டா இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் உடைச்சு விட்டு சரியாக சரியான பதத்துல, ஒரு மாவு பதத்துல பிசைஞ்சிடுறேன். கொஞ்சம் சூடா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம கிளறின மாவு இந்த பக்குவத்துல வச்சுக்கணுங்க. அதுக்கு பின்னாடி காராமணி நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும். உப்பு அடைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். இனிப்பு அடைக்கு தேவையான அளவு எடுத்து சேர்த்துக்கிட்டு பாதி இதுக்கும் பாதி அதுக்கும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம இதை கிளறணும். காராமணி போட்டு மாவை கிளறும் போது சில காராமணி உடையும், பரவாயில்ல. இப்படி பிசைஞ்சு வச்ச மாவை என்ன பண்ணணும், நம்ம உருண்டைகள் ஆக்கிக்கணும். கொஞ்சம் கையில எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு இந்த உருண்டைகளை என்ன பண்ணணும்னா அப்படியே அமுக்கிடுங்க. அழுத்தி ஒரு ஓட்டை போட்டு நம்ம வேக வச்சாலும் பரவாயில்ல, இல்லைன்னா அப்படியே கூட வேக வைக்கலாம். அப்படி தட்டின அடைய நம்ம இட்லி பானை தட்டு இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் இது தடவிட்டு அடைகளாக இப்படி வச்சுக்கிட்டு வரணும். பெரிய அடைகளாகவும் சின்ன அடைகளாகவும் நான் தட்டி வச்சிருக்கேன். இது நம்ம இட்லி பானையில அடுத்தது வைக்கலாம். இப்போ உப்பு அடைக்கு போயிடலாம். உப்பு அடை செய்யறதுக்கு நான் இன்னொரு வாணலி எடுத்துக்கிட்டேங்க. அடுப்பு பத்த வச்சு நம்ம அடுப்பு சூடானதுமே அதுல நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்கலாம். பொதுவாகவே நைவேத்தியம் செய்யும் போது நம்ம நெய் விட்டா கொஞ்சம் நல்லது தானே, அதனால நான் விடுறேன்.
இப்போ அந்த நெய் உருகுனதுமே மீதம் இருக்கு இந்த பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது ஒன்னாவே நான் வறுத்து எடுத்திருந்திருக்கணும். அது உங்களுக்கு தனித்தனியா இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெய் சூடானதுமே நான் இந்த மாவை போட்டு வறுக்கிறேன். அதே பதத்துல தான் நம்ம எப்படி இனிப்படைக்கு வறுத்தோமோ ஒரு கிரீம் கலர்ல இந்த மாவு மாறணும் மற்றும் ஒரு வாசனை வரணும். மாவு கொஞ்சம் கிரீம் கலராகவும் மாறிடுச்சு, வாசனையும் வந்துருச்சு. நான் அடுப்பை விட்டு இறக்கிடுறேன். இப்போ அதே வானலியில கொஞ்சம் நெய் அல்லது எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுல தேங்காய் எண்ணெய் வச்சு கூட நம்ம இந்த அடைகளை செய்யலாம். சுத்தமான தேங்காய் எடுத்துக்கோங்க. நெய் உருகி சூடாயிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அதுல கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். நம்ம கடுகு, பெருங்காயம் மற்றும் பச்சை மிளகாய், சிகப்பு மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கணும். அதுக்கு பின்னாடி தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். என்ன பிங்கா இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க, இது ஹிமாலயன் ராக் சால்ட், பிங்க் ராக் சால்ட். இப்போ தண்ணி லேசா கொதி வரட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்ச அரிசி மாவையும் இதுல கொட்டிட்டு கிளறலாம். தண்ணி சப்போஸ் பத்தலைன்னா நீங்க சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறிக்கலாம். இது சரியா தான் இருக்கும். நம்ம சாமிக்கு செய்யறதுனால உப்பு இனிப்பெல்லாம் நடுவுல பார்க்க கூடாது. இப்போ இதுல காராமணியும் சேர்த்துடலாம். நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்ப நான் என்ன பண்றேன், அடுத்தது தேங்காய் பூ சேர்க்கிறேன். இதுல நல்ல மணமா இருக்கும். இதை நல்லா கிளறிடுறேன். இப்போ இதையும் இட்லி தட்டுல நம்ம எண்ணெய் தடவி உருண்டைகளாக்கி அடை தட்டி வைக்கணும். வச்சு நான் காமிக்கிறேன். இப்படி அடை போல தட்டி நடுவுல குழியாக்கி வச்சுக்கோங்க. இருக்கிற மாவையெல்லாம் பாத்தீங்கன்னா அடைகளாக நான் தட்டிட்டேன். இப்போ இட்லி பானை அடுப்புல வச்சிருக்கேன் இல்லையா, அதுல வேக வச்சு எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இங்க பாருங்க, எனக்கு பின்னாடி இட்லி பானையில வேகிறதுக்காக வச்சிருக்கேன். அது வெந்துகிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம வீஹா ஆன்லைன் பத்தி சொல்லிடுறேங்க. நம்ம வீஹா ஆன்லைன்ல பாருங்க, சிகப்பு காராமணி பயிறு எல்லாமே ஆர்கானிக், பூச்சி மருந்து அடிக்காத பொருள்கள் தான். வெள்ளை காராமணி பயிறு, நல்ல பசும் நெய், இன்னும் பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் மஞ்சத்தூள், இந்த மேத்தி, அதாவது கசூரி மேத்தி, இந்த மாதிரி நிறைய பொருள்கள் எல்லாமே இருக்கு. அதாவது நான் இப்போ ஒரு கேட்டகரி தான் சொல்றேன், மளிகை பொருள் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய கேட்டகரி, சாரீஸ், ஜுவல்ஸ், நான் செய்யக்கூடிய இந்த ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குங்க. சோப் எல்லாம் வாங்கி பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒன்ஸ் நீங்க வாங்கினீங்கன்னா அந்த சோப் தான் பயன்படுத்திங்க, ஏன்னா அவ்வளவு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சரி, புதுசா நாங்க பாக்குறோங்க வீஹா ஆன்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப், இ-காமர்ஸ் வெப்சைட் நடத்திக்கிட்டு வரேன். இது தவிர பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பும் இருக்கு. வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்ட இருக்கும் அந்த ஸ்பெல்லிங், வீஹா ஆன்லைன் அப்படின்னு. அந்த ஸ்பெல்லிங் அப்படியே கொண்டு போய் பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர்ல டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் ஆப் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு வாரத்துக்காக அந்த ஆப் உங்களுக்கு தெரியாது. அதனால என்னடா இவங்க புருடா விடுறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் 1.5 லட்சத்துக்கும் மேலான மக்கள் எல்லாம் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு பொருள்கள் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஆப் டெவலப் பண்ண பின்னாடி நீங்க கொஞ்சம் அதுல இன்னும் மாறுதல்கள் செய்யணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போ உங்களுக்கு தெரியாது. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாள்ல மறுபடியும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் வீஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு, பச்சை கலர்ல இருக்கா அப்படின்றது பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பொருள்கள் வாங்கணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க இ-காமர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு நீங்க பொருள்கள் ஆர்டர் போடலாம். www.viha.online அப்படின்னு நீங்க டெக்ஸ்ட் பண்ணீங்கனாலே எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல பொருள்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானதே ஆர்டர் போடலாங்க. 100க்கு 200% நீங்க நம்பி பொருள்களை வாங்கலாம். ஏன்னா இந்த சுத்தப்படுத்துறதுக்குன்னே, இந்த கிராசரிஸ் சுத்தப்படுத்துறதுக்கு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 60-70 வகையான பாரம்பரிய அரிசி வகைகள் வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்குன்னே நிறைய பெண்களை எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிட்டு கிளீன் பண்ணி இப்படி பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது தவிர பாத்தீங்கன்னா எல்லா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் தான் செய்யறேன். சோப் கிட்டத்தட்ட 25 வெரைட்டி இருக்கு. இன்னும் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த சோப் கொடுங்க, இந்த சோப் கொடுங்க அப்படின்னு. 25 வெரைட்டி எல்லாருமே ஹோம்மேட் இப்ப பண்றாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. நான் செய்யறதுக்கும் மத்ததுக்கும் வித்தியாசம் இருக்கும். மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரை எஃபெக்ட் கொடுக்கும். ஸ்கின் எப்பேற்பட்ட ஸ்கின் இருந்தாலும் ட்ரையா கொடுக்கும், இல்லாட்டி ரொம்ப ஓவர் ஆயில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதாக பலர் சொல்லி இருக்காங்க, கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஏன் மேம் நீங்களே ரெட் வைன் சோப் பண்றீங்க, ஆனா ஏன் மத்த ஒரு இடத்துல மாத்தி வாங்கி பார்க்கலாம்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே முகத்தை இழுக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்றாங்க. என்னோடது பயன்படுத்தும் போது நல்ல மாய்ஸ்ட் கொடுத்து
கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஃபேர்னஸும் நாளுக்கு நாள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதப்படுத்துதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, பயப்படாம என்னுடைய பொருள்கள் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கலாம். தரமாக இருக்கும். நிறைய ஃபில்டர் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு பொருளும் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப நான் செஞ்சேன்ல இந்த அடையெல்லாம், இதுல எல்லாம் பயன்படுத்திய பொருள்கள் அத்தனையுமே நம்ம வீஹா ஆன்லைன் ஸ்டோர்ல இருந்து எடுத்த பொருள்கள் தான். இது தவிர பாத்தீங்கன்னா பொருள்களை நேர்ல பார்த்து வாங்கணும் அப்படின்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய வீஹா கடைக்கு வாங்க. அங்க பொருள்களை நேராக நீங்க பார்த்து, சில சமயம் நாங்க வரும்போது என்னையும் நேராக பார்த்து பொருள்களை நீங்க வாங்கி கொள்ளலாம். இப்போ இது தவிர இன்னும் சில விஷயங்கள் சொல்றேங்க. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோ, ஆடியோவை பயன்படுத்தி யாராவது வேற எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்லயே அவங்க பொருளுக்கு என்னுடைய வீடியோ, ஆடியோ, புகைப்படம் எல்லாம் பயன்படுத்தினாங்க, இல்ல என்னுடைய வீஹா லோகோவை பயன்படுத்த முடியாது, அப்படி பயன்படுத்தினா பெரிய கேஸ் தான் போட்டு அப்புறம் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியது இருக்கும், நிறைய தடுத்துக்கிட்டு வரோம் அப்படி தெரிஞ்சது கூட. அப்படி பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லயாவது என்னுடைய பெயர், அதான் சொன்னேன்லே, இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வித்தாங்கன்னா அதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. அது டூப்ளிகேட். நம்ம ஒரே ஒரு வெப்சைட் வீஹா.ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்லயும், வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயும் மற்றும் எங்களுடைய வீஹா கடையில மட்டும்தான் எங்களுடைய பொருள்கள் கிடைக்கும். வேறு எங்கேயும் கிடைக்காது. வீஹா கடைக்கான கிளைகளும் வேறு எங்கேயும் இல்லை அப்படின்றத நான் ஒவ்வொரு பதிவுலேயே சொல்லிக்கிட்டு வரேன். இப்ப பாருங்க, இட்லி பானையில வெந்துகிட்டு இருக்கிறது சத்தம் வருது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அதற்கு பிறகு நான் உங்களுக்கு எப்படி அடை ஆயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இனிப்பு அடை செஞ்சாச்சு காரடையான் நோம்புக்காக. இது உப்பு அடை. இதை நம்ம இப்போ அம்பாளுக்கு எப்படி படைக்கணும், நான் ஏற்கனவே பதிவுல சொல்லியிருக்கேன். எப்படி படைக்கணும், நுனிவாழை இலையில என்ன வைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். நான் இருந்தா கூட செய்முறை விளக்கமாக செய்து காமிச்சிடுறேன். நான் இப்போ கொண்டு போய் சாமி ரூம்ல அம்பாளுக்கு படைக்க போறேன். இது கூட உருகாத வெண்ணையும் வைக்கணும். நான் பதிவுல சொல்லியிருப்பேன், வருடந்தோறும் சொல்ற பதிவுல சொல்லிக்கிட்டு வரேன். உருகாத வெண்ணையும் ஓரடையும் வைத்து நான் நோன்பு நோற்றேன். என்னாலும் என் கணவர் என்னை பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் வேண்டிப்பா. எவ்வளவு உறவு அந்யோன்யமாக இருந்தா கூட எதிர்காலத்துல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு கூட தாய்கிட்ட வேண்டிப்பா. இப்ப நம்ம பூஜை அறையில கொண்டு போய் நான் சாமிக்கு படைக்க போறேன். நம்ம இந்த நுனி இலை இருக்கு இல்லையா, இந்த பக்கம் தாலி சரடு, நம்ம எத்தனை பேர் வீட்டுல இருக்கோமோ அத்தனை பேருக்கு தாலி சரடு தயார் பண்ணிக்கணும். அம்பாளுக்கும் ஒண்ணு தயார் பண்ணிக்கணும். அதுல பூ கட்டிக்கணும் நடுவுல. இப்போ இனிப்பு அடை இருக்கு இல்லையா, நம்ம செஞ்ச பலகாரத்தை நடுவுல படைச்சுக்கணும். உப்பு அடையும் இங்க வச்சுக்கணும். உருகாத வெண்ணைய நடுவுல வைக்கணும். ஏன் நடுவுல வைக்க சொல்லியிருக்காங்க, வெண்ணெய் உருகிருச்சுன்னா வழிஞ்சு இலைய விட்டுறது ஓடக்கூடாது இல்லையா, அதனால நடுவுல வைக்கணும். இப்படி நடுவுல வைக்கிறேன். அடுத்தது நம்ம இந்த இடத்துல இன்னும் நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பொருள்கள் வைக்கலாம். நான் பழங்கள் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் தூப தீபத்திற்கான பொருள்கள் கூட வச்சு நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடணும். யாருக்கு, அம்பாளுக்கு செய்வாங்க. காமாட்சி அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க. நான் காரடையான் நோன்புக்கு முன்னாடியே இது வச்சு காமிக்கிறேன். நைவேத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேணா செய்யலாம். அன்பாக செய்து நம்ம எந்த நாள்ல வேணா படைக்கலாம். இது முன்னாடியே உங்களுக்கு செஞ்சு காமிச்சாதான் நீங்க எல்லாம் புரிஞ்சு செய்வீங்க இல்லையா. அதனால நான் இதை நைவேத்தியம் இப்ப பண்றேன். அன்னைக்கு நான் பண்ண போறேன். தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் பண்ணும். நல்லா ஊதுவத்தி எல்லாம் காமிச்சிட்டு, சாம்பிராணி புகையெல்லாம் காமிச்சிட்டு, தேங்காய் உடைக்கணும்னா தேங்காய் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாதிரிக்காக செய்து காமிக்கிறேன். காமாட்சி அம்மன் போட்டோ இருக்கு பாத்தீங்களா, நம்ம வீட்டுல கரும்பு வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு படைச்சிட்டு எல்லா சாமியும் இங்க இருக்காங்க. அதனால எல்லா சுவாமிக்கும் நான் நைவேத்தியம் பண்றேன். அப்போ நம்ம வேண்டிக்கணும், நம்முடைய கணவர் தீர்காயுசா இருக்கணும், கணவருடைய அன்பு பாசம் எப்பவுமே கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல துணை கிடைக்கணும் அப்படின்னு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் வேண்டிக்கணும். சரி, நீங்களும் என்ன தெரியுமா பண்றீங்க, இந்த மாதிரி சுலபமாக செய்யக்கூடிய இந்த இனிப்படை, உப்படையை செய்து எளிமையாக இப்படி அம்பாளுக்கு படைங்க. வீட்டுல எல்லா சுவாமிக்குமே படைங்க.
மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்புசாமி. நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.